இன்னைக்கான எடிட்டோரியல் என்னன்னா, காமன் கன்சர்ன் ஆன் இந்தியா அண்ட் சவுத் கொரியா ரைஸ் அப்படின்றது என்னன்றத பார்ப்போம். இப்போ கன்சர்ன் அப்படின்றது கவுண்டபிள் நவுனாக வரும், அன்கவுண்டபிள் நவுனாகவும் வரும். அது அந்த இடத்த பொறுத்து. இதே இது கவுண்டபிள் நவுன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை ஏதாவது கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. அன்கவுண்டபிள்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ கவுண்டபிள் அப்படின்றப்ப வரும்போது, அந்த கன்சர்ன் அப்படின்றது என்ன மீனிங்கில் வருதுன்னா, இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ மெனி கன்சர்ன்ஸ் அப்போ கன்சர்ன்ஸ் வந்துருச்சு. அப்போ ஏன்னா மெனி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ கவுண்டபிள்னா என்ன வந்துடுது? ப்ளூரல் வந்துடுது. அப்போ கன்சர்ன்ஸ். அதனால என்ன பண்ணுறாங்க? ப்ளூரல் வெர்பு வேர் அப்படின்றது. அப்போ மெனி கன்சர்ன்ஸ் வேர் ரைஸ்டு. அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து என்னது முன்னாடி வைக்கப்படுது. அதாவது உருவாகிக்கிட்டு இருக்கு. ரைஸ்டுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அன்கவுண்டபிளில் கன்சர்ன். அப்போனா என்ன பண்ண முடியாது? நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ அது என்ன அர்த்தம்னா, இங்கே என்ன மீனிங்னா ஃபீலிங்ஸ் அப்படின்றது, கவலைகள் அப்படின்ற மாதிரி. அப்போ தெர் இஸ் கன்சர்ன் அபவுட் த சுச்சுவேஷன். ஒரு பிரச்சனையை பற்றின ஒரு கவலை இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ கன்சர்ன்றது கவுண்டபிள்லே வரும், அன்கவுண்டபிள்லே வரும். கவுண்டபிளில் வந்துச்சுன்னா இஷ்யூஸ், ப்ராப்ளம். அன்கவுண்டபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபீலிங்ஸ், அதாவது ஒரி அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வரும். அடுத்து வேறு என்னன்னு பார்ப்போம். வெதரிங் நமக்கு எப்படி தெரியும்? அட்மாஸ்பியரை பற்றி சொல்லுவோம். ஒரு கிளைமேட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப வெதர் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதே வெதருக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. என்னது அப்படின்னா, ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி தாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி டீலிங் வித் சர்வைவிங் எ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அப்போ இந்தியா கேன் வெதர் எக்கனாமிக் ரிசஸ். அப்போ பொருளாதார பிரச்சனையை இந்தியாவால் என்னது சமாளிக்க முடியும். ஏன்னா கேன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து பிலைடு. பிலைடு அப்படின்றது என்னென்னா, அதனுடைய வேர்பு என்னென்னா பிலை அப்படின்றது. அது என்னென்னா, ஒரு உண்மை இருக்கும். ஆனால் அதை என்னது அதை மறைச்சிட்டு பொய்யா ஒரு விஷயத்த காமிக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? ஹிஸ் காம் ஃபேஸ் பிலைடு ஹிஸ் ஆங்கர். அவனுடைய கோவத்தை மறைச்சிட்டு அவன் உண்மையான, அதாவது என்னது ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி அவன் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அப்போ எதை காமிக்கல? அவன் கோபத்தை காட்டலை. அவரது அமைதியான முகம் என்னது? அவருடைய கோபத்தை காட்டவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிலைடு அப்படின்றது ஒரு உண்மையை என்ன பண்ணுறதில்ல, காட்டுறதில்ல அப்படின்ற மாதிரி. அவுட்லுக் அப்படின்றது பார்க்குறோம். அவுட்லுக் அப்படின்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னதுன்னா, வே ஆஃப் திங்கிங். நம்ம எப்படி ஒரு விஷயத்த யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஹி ஹேஸ் எ பாசிட்டிவ் அவுட்லுக் ஆன் லைஃப். வாழ்க்கையை பற்றி என்னது ஒரு நேர்மையான ஒரு திங்கிங் தான் அவன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி. அதான் போட்டிருக்கு. அவருக்கு வாழ்க்கையை பற்றிய நேர்மையான மனப்பான்கு உள்ளது அப்படின்ற மாதிரி. அடுத்து இது வேறு என்ன அப்படின்னா, வாட் இஸ் லைக்லி டு ஹேப்பன் இன் ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. அப்போ த எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் அன்சர்டைன். அதாவது பொருளாதாரத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? ஒரு உறுதியற்றதாக இருக்குது. சர்டைனா கண்டிப்பாக உறுதி, அன்சர்டைனா உறுதியற்றது. அப்போ அவுட்லுக் அப்படின்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று, நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, ஃப்யூச்சரில் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து என்னென்னா, ஒரு கிராமர் இருக்குது. இந்த மாதிரி, அதாவது ஒரு ஹேவுக்கு பக்கத்தில் ஒரு மச்சு, லிட்டில், நத்திங். மச்சு, லிட்டில், நத்திங் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம பின்னாடி என்ன போடணும்னா, 2 ப்ளஸ் வெர்பு தான் போடணும். ஓகேவா? இது ஹாவ் ப்ளஸ் மெனி. மெனின்றது கவுண்டபிள். அப்போ நம்ம மெனின்ற கவுண்டபிள் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் என்ன பண்ணணும்னா, அதுக்கான ஒரு ப்ளூரல் நவுனை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், 2 ப்ளஸ் வெர்பு போடணும். நம்ம பாட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வேர்பு மெனி ப்ளஸ் 2 ப்ளஸ் வெர்பு, அதாவது அந்த ப்ளூரல் நவுன் போடாமல் விட்டுறக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னது? ஹாவ் லிட்டில் டு சே. கரெக்டாக வந்திருக்கா? ஹாவ் லிட்டில் ப்ளஸ் 2 ப்ளஸ் வெர்பு. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. இது ஐ ஹாவ் மெனி டாஸ்க் டு கம்ப்ளீட். அப்போ கரெக்டாக வந்திருக்கு. ஹாவ் ப்ளஸ் மெனி ப்ளஸ் என்னது கவுண்டபிள் நவுனு ப்ளஸ் 2 கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஐ ஹாவ் மெனி டாஸ்க் டு கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி.
சரி, இன்னைக்கான எடிட்டோரியல் பார்ப்போம். மெனி கன்சர்ன்ஸ். அப்போ இந்த இடத்துல கன்சர்ன்ஸ்ன்றது என்ன வந்திருக்கு? கவுண்டபிள் நவுனில் வந்திருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? நிறைய ஒரு கவலைகள் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்கிற ஒரு டைஸ், ஒரு கூட்டணியில் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்தியா அண்ட் சவுத் கொரியா கேன் கோஆர்டினேட் ஆன் வெதரிங் ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்றது. அப்போ அதாவது இந்தியாவும் சரி சவுத் கொரியாவும் சரி சேர்ந்து ஒற்றுமையாக என்ன பண்ணணும், ஒரு ஜியோபொலிட்டிக்கலில் வர பிரச்சனைகளை என்ன பண்ணணும், சந்திக்கணும், தாங்கணும், சர்வை பண்ணணும். அதான் வெதரிங் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேவா? இப்போ அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் ட்ரேட் அண்டு டெக்னாலஜி டைஸ் பிட்வீன் India and Republic of Korea was at the top of the list of outcomes from the 2-day visit of President Lee Jae-myung to Delhi and meetings with the Prime Minister Narendra Modi. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி சவுத் கொரியாவுடைய பிரசிடெண்ட் லீ ஜே மியூங் அப்படின்றவர் டெல்லிக்கு வந்திருக்காரு. யாரை பார்க்குறதுக்குன்னா நரேந்திர மோடியை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்க்க வந்திருக்காங்க. எத்தனை நாள் விசிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2-day விசிட். அந்த 2 நாள் வந்த விசிட்டுக்கு அப்போது ஒரு நிறையா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டிலேயே டாப் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, ஸ்ட்ரென்தனிங் ட்ரேட் அண்டு டெக்னாலஜி. அவங்க எதை முக்கியமாக கருதுகிறாங்க அப்படின்னா, ட்ரேடையும் டெக்னாலஜியையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய டாப் ஆஃப் த லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த விசிட் எப்படி இருக்குது அப்படின்னா, சவுத் கொரியன் பிரசிடெண்ட் வந்து அவங்க லாஸ்ட்டாக வந்ததுக்கு அவங்க 8 வருஷம் கழித்து இப்போ வந்திருக்காங்க. அதே மாதிரி மோடியோடைய ட்ரிப்பு வந்து சியோலுக்கு போயிட்டு 7வது தடவை. அப்போ சவுத் கொரியன் பிரசிடெண்ட் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதே இது மோடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சியோலுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விசிட் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல த விசிட் அப்படின்றது சப்ஜெக்ட்டு, வாஸ் அப்படின்றது வெர்பு. த விசிட் வாஸ் லாங் ஓவர் டியூ, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்றது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இது வந்து என்ன பண்ணுது, ஃபோக்கஸ்டு ஆன்ன்றது ப்ரிப்போசிஷன். அப்போ பின்னாடி என்ன வரும், எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. எதனா பில்டிங் ஃபியூச்சரிஸ்டிக் டைஸ் அமிட் த ரீசன்ட் குளோபல் டர்மாயில் அப்படின்றது. அப்போ ஃப்யூச்சரில் நம்ம இப்படிலாம் பண்ணலாம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக நடக்கிற ஏதோ ஒரு குழப்பத்தை, ரீசண்ட் குளோபல் டர்மாயில்னால் என்ன அர்த்தம், ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி. அப்போ நிறைய ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அது 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி, என்னன்றதை பார்ப்போம். two leaders committed to taking trade level to 50 billion by the end of the decade. அப்புறம் launched a joint vision for the India ROK Special Strategic Partnership. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த 2 பேருமே எதுக்கு ஒரு விஷயத்துக்கு கமிட்டட் பண்ணுறாங்க, ஒரு கண்டிப்பாக இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கமிட்டட் டு அப்படின்னு வந்துச்சுனாலே அதுக்கு பின்னாடி V1ING அப்படின்ற ஜெரண்ட் தான் வரும். ஓகேவா? அப்போ எதில் கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே சொன்னோம், அவங்க 2 பேரும் டை பண்ணுறதுலே முக்கியமாக எதுக்காக பண்ணுறாங்கன்னா, ட்ரேடுக்காகவும் டெக்னாலஜிக்காகவும். அதில் ஃபஸ்ட்டு ட்ரேடை பார்க்குறோம். அப்போ ட்ரேடு லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிகேட்டோட முடிவில் நம்ம 50 பில்லியனை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 2 லீடருமே ஒரு லான்ச் பண்ணுறாங்க. 2 பேருமே எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், அதே மாதிரி ஒரு ஃப்ரேம்ஒர்க்கு ஸ்டேட்மெண்ட் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷிப் பில்டிங் அப்படின்றதுலையும், மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றதுல, எனர்ஜி ரிசோர்ஸ் செக்யூரிட்டிஸ், சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற மாதிரி இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 15 போட்டிருக்காங்க. 15 போட்டு ஆன் எ கோஆப்ரேஷன் இன் எ நம்பர் ஆஃப் எக்கனாமிக் ஏரியாஸ். இந்த மாதிரி 15 இது என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்டிகுலராக இப்போ இவ்வளோ இது சொல்லியிருக்கோம். பர்டிகுலராக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ட்ரேடு பார்த்தோம். அடுத்து என்ன வரணும், டெக்னாலஜி. அதுதான் இங்கே வரப்போகுது. இன் பர்டிகுலர் 2 nations are seeking to,
இந்த மாதிரி சீக்கிங் டு ஃபஸ்ட்டு கமிட்டட் டு அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது பின்னாடி V1 ING வரும். இங்கே சீக்கிங் டூவாக இருக்கட்டும், இந்த ஸ்கேல் டூவாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி என்ன வரணும் V1 அப்படின்றத தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த 2 நேஷன்ஸ் ஆர் சீக்கிங் டு யூஸ் கொரியன் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் அப்படின்றது. 2 பேருமே என்னது ஏதோ ஒரு விஷயத்த பெறணும்னு முயற்சி பண்ணுறாங்க. என்னென்னன்னு பார்த்தோம்னா, இவங்க என்னென்னா இந்தியாவில் இருக்கிறவங்க கொரியன் டெக்னாலஜியுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், இந்தியாவுடைய கெப்பாசிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. எதில் அப்படின்னா, டு ஸ்கேல் டு பில்டு பார்ட்னர்ஷிப் இன் கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்றது அண்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் as they have in manufacturing heavy equipment and consumer goods. ஸ்கேல் 2 அப்படின்றது என்னென்னா விரிவுபடுத்துறது. அவங்களுடைய அக்ரிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, விரிவுபடுத்துகிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, அவங்க பார்ட்னர்ஷிப்பை எது வரைக்கும் பில்டு பண்ணணும்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கட்டும், குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், இதிலலாம் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை இன்னமும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, தே ஹாவ் இன் மேனுஃபேக்சரிங் நிறையா என்ன பண்ணுறாங்க, எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரி, ஏன் நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா பின்னாடி வர அதனுடைய வெர்பு எப்படி இருக்குன்னா ப்ளூரலாக தான் இருக்கும். இதே த நம்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்குலராக இருக்கும். ஏன் நம்பர்னா ப்ளூரல். ஏ நம்பர் ஆஃப் கொரியன் கம்பெனிஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்டு நேம்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? அதாவது இந்தியாவில் கொரியனுடைய கம்பெனிஸ் இருக்குது, which has become the largest production base for many of these companies. அப்போ அந்த இந்தியா எப்படி பார்க்கப்படுது, அந்த விச்ன்றது இந்தியாவை சொல்லுது. அதனால தான் என்னது ஹேஸ்ன்ற சிங்குலர் வெர்ப் வருது. இந்தியா ஹேஸ் பிகம் எப்படி மாறுது அப்படின்னா, இந்த மாதிரி தீஸ் கம்பெனிஸ் அப்படின்றது யாரை சொல்கிறாங்க, கொரியன் கம்பெனிஸ். அப்போ இந்த மாதிரி கொரியன் கம்பெனிஸில் இருக்கிற நிறையா கம்பெனிக்கு இந்தியா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பேஸாக இருக்குது, தயாரிக்கிற இடமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்பைட் த ப்ரெசன்ட் டே சக்ஸஸஸ். டிஸ்பைட்டுன்னு வந்துச்சுனாலே ஆல்ரெடி தெரியும், ஏதோ ஒரு விஷயத்த கான்ட்ராஸ்டாக பேச போகிறோம். த ப்ரெசண்ட் டே இப்போ வந்து சக்ஸஸாக இருந்தாலும், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி டேட்டிங் பேக் டு கொரியன் பிரின்சஸ் சூரிரத்னா who was believed to have traveled from Ayodhya and plans for the future. India-South Korea ties have belied their potential. அப்போ வந்து இந்த மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டில் சக்ஸஸாக இருந்தாலும் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பழைய காலத்தில் நம்ம போய் பார்த்தோன்னா, இந்த மாதிரி பிரின்சஸ் காலத்துக்கு போகிறோம். டேட்டிங் பேக் டு கொரியன் பிரின்சஸ் சூரிரத்னா அப்படின்றதுக்கு போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, அதுதான் ஹூ அப்படின்றத கனெக்ட் பண்ணுறாங்க. ஹூ வாஸ் பிலீவ்டு டு ஹாவ், அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள நாங்கள் எப்படி பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அயோத்தியாவில் இருந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. எதுக்காகனா அண்டு பிளான்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர். அதே மாதிரி இந்தியாவும் சரி சவுத் கொரியாவும் சரி 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. ஆனால் ஹவ் பிலைடு their பொட்டன்ஷியல், அவங்களுடைய உண்மையான ஒரு திறமை இருக்குல்ல, அதை என்ன பண்ணலை, இன்னும் அவங்க வெளியில் காட்டலை, உண்மைத்தன்மை என்ன பண்ணலை, இன்னும் வெளியில் காட்டலை அப்படின்ற மாதிரி. கரண்ட் லெவல் ஆஃப் $27 billion in bilateral trade is particularly low for the two economics among the world's top 15 by GDP. அதாவது இப்போ 2 பேருடைய பைலேட்ரல் ட்ரேட் அப்படின்றத பார்த்தோன்னா அதனுடைய லெவல் எப்படி இருக்குது, 27 பில்லியன் ஆகிருக்கு. ஆனால் இப்போ இது எப்படி இருக்குது, பர்டிகுலர்லி என்னது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா டாப் 15ல் ஜிடிபியில் இருந்தாலும் அவங்க 2 பேருடைய அந்த பைலேட்ரல் ட்ரேட் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கொரியன் ட்ராமாஸ் அண்டு கேபாப் ஆர் பாப்புலர் இன் இந்தியா. இந்தியாவில் எப்படி இருக்குது, கொரியன் ட்ராமாவாக இருக்கட்டும் கேபாப்பாக இருக்கட்டும் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியன் கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் எவிடென்ட் இன் சவுத் கொரியா. சவுத் கொரியாவில் இன்னமும் என்னது இந்தியாவுடைய கல்ச்சுரலை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஆனால்
இப்படிலாம் இருக்குது. இந்தியாவில் வந்து அவங்களுடைய கல்ச்சுரல் ஃபேமஸாக இருக்குது. சவுத் கொரியாலையும் இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டூரிஸ்ட் ஃப்ளோஸ் ரிமைன் லோ. அதாவது டூரிஸ்ட் வர்றது எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈச் ஹேஸ் ஃபியூவர் தென் 15,000 ரெசிடெண்ட் எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்றது. அப்போ ஈச்சுன்னு இருக்கா, ஈச்சு எவ்ரி ரெண்டுமே என்னது சிங்குலர் தான் வரும். ரெண்டுமே என்ன வரும், அட்ஜெக்டிவாக வரும். ஆனால் ஈச் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொனவுனை யூஸ் பண்ண முடியும், எவ்ரியை யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுமே அந்த 2 பேர் இருக்காங்கள்ல, ஒவ்வொருத்தவங்களுமே என்னது வெளிநாட்டில் இருந்து எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்னா என்ன, வெளிநாட்டில் இருந்து வர்ற மக்கள். அந்த மக்கள் என்னது 15,000க்கும் கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஃபோர் ஹிஸ் டிபார்ச்சர் டு வியட்நாம் ஃப்ரம் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்காங்கல்ல, இந்தியாவில் இருந்து வியட்நாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் லீ வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்த பாயிண்டட் அவுட் பண்ணுறார், ஒரு விஷயத்த அடிக்கோடிட்டு சொல்கிறார். என்னென்னா தட் என்ன சொல்கிறாங்கன்றது பின்னாடி வரும். ஒயில் இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் 15 times larger than வியட்நாம், இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து வியட்நாமை விட 15 மடங்கு அதிகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியா ஹாஸ் ஜஸ்ட் 12,000 கொரியன் ரெசிடென்ட்ஸ் ஒயில் வியட்நாம் ஹாஸ் 2 lakh. அதாவது வியட்நாமை விட நம்ம பாப்புலேஷனில் அதிகமாக இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தோம்னா கொரியன் ரெசிடென்ட் 12,000 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வியட்நாமில் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோசர் டைஸ் பிட்வீன் தம் வில் ரெக்வயர் கிரேட்டர் எஃபர்ட்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி. இந்த 2 பேருக்கு, அதாவது அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த க்ளோசர் டைஸ், அதுக்கு என்ன தேவைப்படுது, வில் ரெக்வயர் ரொம்ப கிரேட் எஃபர்ட் தேவைப்படுது. இதில் பொலிட்டிக்கலாகவும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ்லேயும் சரி. அதே மாதிரி இது என்ன பண்ணுது, பில்டிங் ஸ்ட்ராங்கர் டைஸ் இன் த இந்தோ பசிபிக், ஃபாஸ்டர் ட்ராக்கிங் டாக்ஸ் ஃபார் சிஇபிஏ ட்ரேட் அக்ரிமெண்ட் விச் ஹேஸ் ஃபெயில்டு டு பி ஃபைனலைஸ்டு டிஸ்பைட் டாக். அதாவது நம்ம இப்படி இந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. டிஸ்பைட் டாக், பேச்சுவார்த்தை நடந்தாலும் அது என்ன ஆயிடுச்சு, விச் ஹேஸ் ஃபெயில்டு டு பி ஃபைனலைஸ்ட். அதே மாதிரி ஃபெயில்டு டூக்கு பின்னாடி என்ன தான் வரும், V1 தான் வரும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபைனலைஸ் பண்ணுறது ஃபெயிலாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெல்கமிங் மிஸ்டர் லீ, மோடி லிஸ்டட் 3 குவாலிட்டிஸ். அதாவது லீயை வெல்கம் பண்ணும்போது மோடி என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 குவாலிட்டியை சொல்கிறாங்க. என்னென்ன குவாலிட்டினா, டெமோக்ராட்டிக் வேல்யூவாக இருக்குது, மார்க்கெட் எக்கனாமி அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ரூல் ஆஃப் லா ஆஸ் அ டீப்லி எம்பர்டட் இன் த டிஎன்ஏ ஆஃப் போத் நேஷன்ஸ். இப்போ இந்த 3 குவாலிட்டிஸையுமே பார்த்தோம்னா நம்ம 2 நேஷனுடைய டிஎன்ஏலையும், அதாவது மூலக்கூறு 2 நேஷனுடைய இதையும் பார்த்தோம்னா ஆழமாக என்ன பண்ணியிருக்கு, பதிஞ்சு தான் இருக்குது. எம்பர்டட் என்ன, ஃபிக்ஸ்டு, ஆழமாக பதிஞ்சு தான் இருக்குது. அதே மாதிரி போத் கண்ட்ரீஸ் ஹாவ் மெனி காமன் கன்சர்ன்ஸ். 2 கண்ட்ரீஸுமே என்னது, நிறையா இந்த இருக்கா, மெனி காமன் கன்சர்ன்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது, கவுண்டபிள் நவுன். நிறையா பிரச்சனைகளை வந்து என்னது 2 கண்ட்ரியுமே சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணுது. and have much to lose at present from the effects of US-Israel war with Iran, disruptions in maritime trade and long-term energy shortage. அதாவது நிறையா, அதாவது த யூஎஸுக்கும் இஸ்ரேல் வார் வித் ஈரானுடைய நடக்கிறதுடைய விளைவு, த எஃபெக்ட், அதில் இருந்து நிறையா விஷயத்த என்ன பண்ணியிருக்கு, 2 பேருமே லாஸ் அடைஞ்சிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் வழி வர்றதுலேயுமே என்ன இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதே மாதிரி என்னது, எனர்ஜி ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. த விசிட் வாஸ் டைம்லி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா அண்ட் கொரியா டு சீக் நியூ வேஸ் டு என்கேஜ் வித் ஈச் அதர். இந்த விசிட் எப்படி இருக்குது அப்படின்னா டைம்லி, டைம் அப்படின்றது டைம்ன்றது நவுனுடைய எல்ஒய் சேர்ந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா அட்ஜெக்டிவாக இருக்கும். அப்போ இந்த விசிட் எப்படி அமையுது அப்படின்னா இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் இடையில ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா அவங்க 2 பேருமே ஒரு புதிய வழியை போய் தேடுறதுக்காக ஒரு இதாக இருக்குது, பாதையாக அமையுது. அதே மாதிரி அண்ட் டெவலப் எ காமன் அவுட்லுக் ஆன் வெதரிங்
ஃப்யூச்சர் ஷாக்ஸ் ரைசிங் ஃப்ரம் த வார் அப்படின்ற மாதிரி. 2 பேருடைய அதாவது டெவலப் எ காமன் அவுட்லுக். இதில் அவங்கள் 2 பேருடைய காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத டெவலப் பண்ணணும். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா வெதரிங், அதாவது ஃப்யூச்சரில் வார்னால் உருவாகிற பிரச்சனைகளை, ஃப்யூச்சர் ஷாக்ஸ் அரைசிங் ஃப்ரம் வார்லேருந்து உருவாகிற பிரச்சனைகளை என்ன பண்ணுறது, தாங்கிறதுக்கு, என்டியூர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.